சாந்தி. அவ்யக்த சமிகை 19 செப்டம்பர் 2025. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். जैसे सूर्य की किरणें फैलती है वैसे ही मास्टर सर्वशक्तिवान की स्टेज पर शक्तियों व विशेषताओं रूपी किरणें चारों ओर फैलती अनुभव करें. பாபா புரிய வைக்கிறாரு, எப்படி ஒரு சூரியனின் கிரணங்கள் பரவுகின்றனவோ அதே போன்று மாஸ்டர் சர்வசக்திவானின் ஸ்திதியில் நிலைத்திருந்து தன்னுடைய சக்திகள் மற்றும் தன்னுடைய விசேஷத்தன்மைகள் எனக்கூடிய கிரணங்களை நாலாபுறமும் பரப்புங்கள். நமக்கு அது ஃபீல் ஆகணுமா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, அந்த நிலையில நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஃபீல் ஆகுமா? என்கிட்ட இருந்து அளவற்ற எண்ணிலடங்காத கிரணங்கள் உலகம் முழுவதும் பரவிட்டே இருக்கு. इसके लिए मैं मास्टर सर्वशक्तिवान विघ्न विनाशक आत्मा हूं. இப்போ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் தடைகளை அழித்த ஆத்மா. इस स्वमान के स्मृति की सीट पर स्थित होकर कार्य करो. இந்த ஒரு ஸ்வமானத்தின் நினைவின் சீட்டில் உட்கார்ந்து அமர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள். ஸோ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கணும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, நான் விக்ன விநாசக் ஆத்மா. இந்த நினைவில் இருந்து ஒரு வேலையை செய்யுங்க. तो विघ्न सामने तक भी नहीं आएंगे. அப்பொழுது தடை என்பது உங்கள் முன்னால் வரக்கூட பயப்படும். அது தடை வந்து நம்ம கூட போராடுறது என்ன, யுத்தம் செய்யறது என்ன, அதெல்லாம் பேச்சே இல்லைங்கிறார் பாபா. வரக்கூட வராது. ஏன்னா நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த யோக ஜுவாலை, அந்த யோக அக்னியில வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், கர்ம கணக்கு எல்லாம் அப்படியே கிளியர் ஆயிட்டு அது வர்றதே நமக்கு தெரியாதான். ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் லைஃபு, அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன சொல்றாரு மாமா? பவர்ஃபுல் ஸ்திதியை கொண்டு வாங்க. அப்போ அதுக்கு நம்ம நிறைய பயிற்சி செய்யணும். கேட்டுட்டோம், ஆனால் பயிற்சி செய்யணும். என்ன பயிற்சி சொல்றாரு பாபா? மாஸ்டர் சர்வசக்திவான், நான் விக்ன விநாசக் ஆத்மா. அது அப்படியே ஸ்வமானமா ஏற்றுக்கோங்க. அந்த ஸ்வமானுடைய ஸ்வரூபத்தில் நீங்கள் நிலச்சிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. நல்லது. ஓம் சாந்தி.